யுத்தத்தை தேடிக்கிட்டு ஆயுதம் தனக்குத்தானே வரும். பாக்யலட்சுமி திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 8:30க்கு உங்கள் விஜய். மேடம் அந்த கம்ப்யூட்டர் சரிப்படாச்சு, இந்த கேட்டரிஜ் மட்டும் பார்த்துட்டிங்கன்னா கரெக்ட் ஆயிடும். ஹாய் சார், ஹவ் ஆர் யூ? படத்தில் தப்பாக எதுவுமே இருக்காங்க, கிஸ்ஸு மட்டும் இருக்குங்க. கதைக்கு அது தேவைப்பட்டதுனால நான் ரியலி என்ஜாய். வெங்கட் பிரபு கிட்டே தான் கேட்பேன், நான் கொஞ்சம் ஓவராக போகிறணும், கொஞ்சம் கம்மி பண்ணும். ஏய் செமையாகடா பண்ணுறா அப்படி வரும். வீட்ல என்ன சொன்னாங்க பார்த்துட்டு அதையும் நிறைய பேர் என்ன கேட்க சொல்லி அனுப்பிச்சாங்க. அவங்க வீட்ல பார்த்தாங்களா, என்ன சொன்னாங்க கேட்டாங்க? நல்லா இருக்குன்னாங்க, சிரிச்சாங்க. எஸ்பெஷலி லாஸ்ட் எனக்கு பயங்கரமாக சிரிச்சாங்க. ஐரனி என்னன்னா அந்த டைம்ல அந்த கொரோனா அது ரொம்ப பாடி பெயின் வந்து தலைவலி காமிச்சு தான் போய் டெஸ்ட் பண்ண எடுத்தனால டெஸ்ட் பண்ணி பாசிட்டிவ். நெகட்டிவான நியூஸ் சொல்லிட்டாங்களா? ஆமா, அதுக்கு முதல் நாள் தான் வந்து there was a kissing scene. So first call சமீபா. உங்களுக்கு நிறைய பிக்கப் லைன்ஸ் கண்டிப்பா வந்திருக்கும், நிறைய பேர் உங்களுக்கு ப்ரப்போஸ்லாம் பண்ணிருப்பாங்க. பிக்கப் லைன்ஸ்லாம் விமன் எங்க சொல்றாங்க நான் அப்போ ஒன்று சொல்லட்டு மாட்டேன்னா, லவர்ஸ் ஃபர்ஸ்ட் சைட்ல நம்பிக்கை இருக்கா இல்ல நான் வேணா திருப்பி போயிட்டு இருக்கணும்? சீரியஸா சொல்றீங்க நீங்க? அப்புறம் அடுத்து போவீங்க. இந்தியா கிளிப்ஸோட இந்த கான்வர்சேஷன்ல என் கூட அசோக் செல்வன் இருக்காரு. ஹாய் அசோக். ஹாய் தாரா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஒரு வாட்டி உங்களை ப்ரொமோஷன்ஸ்ல பார்க்கும்போது ஒரு கெட்டப்ல வேற வேற மாதிரி உங்களை பாக்குற மாதிரி இருக்கு. இப்பவும் வந்து யூ லுக்கிங் சோ குட் எப்பவும் போல. தேங்க்யூ தாரா, தேங்க்யூ. ஸோ மன்மதிலிலேக்கு இந்த தடவை மீட் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து காமெண்ட்ஸ் என்ன வந்தது, என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்க கேட்டீங்க, அதை சொல்லுங்க. நிறைய பேர் அப்ரிஷியேட் பண்ணாங்க. ரொம்ப நாளா கூப்பிடாதவங்கலாம் பார்த்துட்டு கூப்பிட்டு, ஏய் மச்சான் செம்மையா இருக்குடா, நீ இந்த மாதிரி படம்லாம் இந்த எனர்ஜியில பண்ணுவேன்னு தெரியல, சூப்பரா இருக்கு, ஃபர்ஸ்ட் டே வெயிட்டிங் அது இதுன்னு சொன்னாங்க. ஒரு சில பேர் வந்து ஏன்பா ஓமை கடலை பண்ணிட்டு ஏன்பா 18A+A பண்ற அது இதுன்னு கேட்டாங்க. அண்ட் ரெண்டுமே நான் எதிர்பார்த்தது தான். அப்படியா? ஓகே, எதிர்பார்த்தது தான். அண்ட் ரெண்டுமே ஐ வெல்கம் போத் த கமெண்ட்ஸ். ஏன்னா ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இந்த சைடு இருக்கவங்களுக்கு தெரியும் ஏன் இதை பண்ணேன் அப்படின்னு. இட்ஸ் அ ஃபன் ஃபிலிம், இட்ஸ் நத்திங் ராங். படத்தில் தப்பாக எதுவுமே இருக்காங்க, கிஸ்ஸு மட்டும் இருக்குங்க. ஏன்னா கதை வந்து இட்ஸ் அபவுட் அ மன்மதன், அது கிஸ்ஸு இருந்து தான் ஆகணும், கதைக்கு அது தேவைப்பட்டதுனால. சரி ஓகே நம்ம வந்து கான்ட்ரவர்சி ஆக்கலாம்னா கிஸ்லாம் அப்படின்லாம் இல்லை, அது கதைக்கு தேவைப்பட்டது தான் இருக்குது. அண்ட் 100% என்டர்டெய்னர். ஸோ எனக்கு இந்த மாதிரி ஒரு ஃபுல் லென்த் காமெடி பண்ண ரொம்ப ஆசை. வேற எதுக்கும் இல்லை, நம்ம வந்து பண்ணி பார்த்தா தெரியுது வருதா இல்லையான்னு சொல்லி ஐ வாண்டட் டு செக் பண்ணலான்னு. நான் ரியலி என்ஜாய்டு. ஸோ நிறையா அந்த மாதிரி பண்ணணும்னு ஆசையாக இருக்குது. அண்ட் வெங்கட் பிரபு சார் மாதிரி ஒரு ஒர்க் பண்ணுறோம், ட்ரீம் கம் ட்ரூ தான் எனக்கு. ஸோ யா ஐ எம் ஹாப்பி ஒன்லி. ரெண்டு கமெண்ட்டுமே நல்லா இருக்கு. மேபி ஓமை கடவுளுக்கு அப்புறமா இந்த படம் வந்தது தான் வந்து நிறைய பேரால நீங்க சொன்ன மாதிரி லைக் டேக்கன் பேக். என்ன அது அசோக் செல்வன் மாதிரி ஒரு பாய் ஃப்ரெண்ட் வேணும், அசோக் செல்வன் மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் வேணும் அப்படின்னு பல பேர் அந்த படத்தை பார்த்து சுத்திட்டு இருந்தாங்க நினைக்கிறேன். இருப்பாங்க யாரா. பட் ஏதோ ஒரு வகையில ஐ வாண்ட் டு சர்ப்ரைஸ் தி ஆடியன்ஸ் வித் எவ்ரி ஃபிலிம். அண்ட் ஸ்டீரியோடைப் பண்ணாம எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும். அப்படி நான் ஸ்டீரியோடைப் ஆயிட்டேன்னா ரொம்ப என்னோட ஜாப் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். மை ப்ரொஃபஷன் ஐ ரியலி லைக் இட். ஸோ அந்த ஸ்டீரியோடைப் ஆயிடுச்சுன்னா ரொட்டீன் ஆயிடும். ரொட்டீன் ஆயிடுச்சுன்னா நான் இங்கே எதுக்கு வந்தேன்னு எனக்கு தெரியாது. டிஃப்ரெண்ட் திங்ஸ் பண்ணணும் தான் எனக்கு ஆசை, கிரியேட்டிவாக. ஸோ டெஃபினட்டாக ஏதோ ஒரு வகையில் நான் இப்படி தான் பண்ண போகிறேன்னு நினச்சிருந்தீங்கன்னா அப்படி இல்லை, எவ்ரி ஃபிலிம் வில் பி டிஃப்ரெண்ட். வீட்ல என்ன சொன்னாங்க பார்த்துட்டு அதையும் நிறைய பேர் என்ன கேட்க சொல்லி அனுப்பிச்சாங்க. அவங்க வீட்ல பார்த்தாங்களா, என்ன சொன்னாங்க கேட்டாங்க? நல்லா இருக்குன்னாங்க, சிரிச்சாங்க. எஸ்பெஷலி லாஸ்ட் எனக்கு பயங்கரமா பார்த்துட்டு சொல்றேன் அப்படின்னாங்க. சரி, அதர் இது ஒரு டிஃப்ரெண்ட் சப்ஜெக்டா இருக்கு, இது அட்டம் பண்ணி ஆகணும் அப்படின்றது தவிர வாட் வாஸ் ஒன் திங் விச் மேட் யூ சே எஸ் வெங்கட் பிரபு சார் தவிர அவர் ஒரு ரீசன் இல்லாம? காமெடி. அதுதான் 100% காமெடி பண்ணணும்னு ரொம்ப ஆசை. அப்பப்போ பிரபு நான் வெங்கட் பிரபு சார்கிட்டே தான் கேட்பேன், நான் கொஞ்சம் ஓவராக போகிறணும், கொஞ்சம் கம்மி பண்ணணும். ஏய் செமையாகடா பண்ணுறா அப்படி வரும். நாங்கள் ஆக்சுவலாக எனக்கு எக்ஸ்பீரியன்ஸே எப்படின்னா நாங்கள் 2 பேரும் பயங்கரமாக என்ஜாய் பண்ணிக்கிட்டோம். அவர் நீ இப்படி பண்ணுறா அப்படிப்பாரு, நான் இப்படி பண்ணலாமா அப்படின்னு அவர் சிரிப்பார். பயங்கர என்ஜாயாக இருந்தது. ஸோ ஐ கெஸ் அந்த ஸ்பேஸ் எனக்கு கிடச்சிது, கொஞ்சம் ஃபிசிக்கல் காமெடி பண்ணுறதுக்கான ஸ்பேஸ். நீங்கள் அந்த ட்ரெய்லர்லேயே பார்த்தா இந்த கபோர்டில் போய் ஒளிய பார்ப்பேன், பெட்டிக்கில் போய் நிறைய அந்த பெல் அடிச்சோடனே அந்த சரக்கு பாட்டில வச்சு குடிச்சிட்டு இப்படி பார்க்கறது, எக்ஸாக்ட்லி நிறைய ஃபிசிக்கல் காமெடி இருக்கும். அண்ட் ஐரனி என்னன்னா அந்த டைம்ல அந்த கொரோனா இருந்தது. ஸோ எனக்கு முடியல, உடம்பு எனக்கு இருக்குன்னு தெரியல.
அதுக்கு அடுத்த நாள் தான் போய் டெஸ்ட் பண்ணேன். அன்றைக்கி வந்து முடியல, ஸ்பாட்டில் இருக்கோம். ஷெட்யூல் ரொம்ப டஃப்பாக இருந்தது. மார்னிங் டு நைட், திருப்பி மார்னிங் டு நைட்னு போயிட்டே இருக்குது. என் வீடு வேறு தூரம். ஸோ ஹார்ட்லி ஸ்லீப்பிங். ஸோ நான் அதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ செம்ம டயர்டாக இருக்கும். கட்டுன்னு அப்படி போயிடும் உடம்பு, அவ்வளோ டயர்டு. ஆனால் அந்த டைமில் வந்து ஒரு சட்டிலான படம்லாம் இல்லை, இந்த மாதிரி நடிச்சிட்டு இருக்கேன். நிறையா ஃபிசிக்கலாக ஒர்க் பண்ண வேண்டியது இருந்தது. ஸோ அந்த ஐரனியாக தான் இருந்தது. ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு 2-3 நாள் ரொம்ப டிஃபிகல்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் அந்த ஷூட் பண்ணும்போது. என்னால் முடியல. அப்புறம் தான் ரொம்ப பாடி பெயின் வந்து தலைவலி காமிச்சு தான் போய் டெஸ்ட் பண்ண அடுத்த நாள். டெஸ்ட் பண்ணேன், பாசிட்டிவ் வந்து. நெகட்டிவான நியூஸ் சொல்லிட்டாங்களா? ஆமாம். அதுக்கு முதல் நாள் தான் வந்து கிசிங் சீன். ஃபர்ஸ்ட் கால் செக் பண்ணுங்கம்மா முதல்ல. இந்த மாதிரி இது ஒரு டெஸ்ட் இப்படி வந்திருக்கு, டெஸ்ட் பண்ணி பார்த்துருங்க அப்படின்னு. பட் சர்ப்ரைசிங்லி அவங்களுக்கு வரல. இட்ஸ் வியர்ட் டிசீஸ். சர்ப்ரைசிங்லி அவங்களுக்கு வரல. ஸோ அதனால தான் அந்த ப்ரெஸ் மீட்லேயும் சொன்னேன், நோ விமன் வேர் ஹார்ம்ட் டியூரிங் திஸ் ப்ராசஸ், டியூரிங் தி ஃபில்மிங். அண்ட் நீங்க சொன்னீங்க அந்த பாடியை வந்து லூஸா விட்டு பார்க்கும்போது அது அந்த அது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அது ஐ திங்க் வந்து நீங்க சொன்ன அந்த குட்டி குட்டி ஷார்ட்ஸ்ல நல்லா ஒர்க் ஆயிருந்தாலும் லாஸ்ட்ல அந்த ட்ரெய்லர் அந்த எண்டிங் சீன்ல வந்து பயங்கரமா ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் யூ பிரசன்டட் இட் வெரி வெல். அது எழுதி இருந்தாலும் இந்த மாதிரி மாட்டிக்கிறாங்க அந்த இடத்துல வந்து. அண்ட் தட் வாஸ் சோ ரியல். ஒரு மாட்டிக்கிட்ட ஒருத்தவங்க வந்து எப்படி வந்து மூஞ்சில பயத்தை காட்டாம வந்து கேஷுவலா இருக்கணும். அந்த டைலாக் சொல்லி காட்டுறீங்களா? பட் அந்த கம்ப்யூட்டர் சரிப்படாச்சு. அந்த கேட்டரிங் மட்டும் பார்த்துட்டிங்கன்னா கரெக்ட் ஆயிடும். ஹாய் சார், ஹவ் ஆர் யூ? கம்ப்யூட்டர்ல எந்த கேட்டரிங்ஸப்பா மாத்துறது? அதான் பாயிண்ட். ஐயோ, ஜெயபிரகாஷ் சாரோட ரியாக்ஷன் வாஸ் ஆமா சோ அப்படியே பார்த்துட்டு பாரு. அவ்வளோதான், ஷார்ட் மேலே இருக்கும், அவ மேலே பார்ப்பாரு கீழே பார்ப்பாரு. அது பண்ணும்போதே எங்களுக்கு செம்ம சிரிப்பு. ஏன்னா அந்த சீன், அதுக்கு முந்தின சீனும் பயங்கரமான சீனு. ஓகே, அது முன்னாடி ரூமில் நடக்கிறதுலே வந்து ஹிலேரியஸான ஒரு சீனு. பிடிச்சிட்டு வெளியே வந்து இவன் வந்து நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனால் இவர் இருப்பார். நான் என்ன பண்ண தெரியாம இப்படி சொல்லுவான். ஷூட் பண்ணிருக்கும் போது எனக்கு பெரிய சேலஞ்ச் என்ன தெரியுமா இருந்தது? நான் நடிச்சிட்டே இருப்பேன். இங்கே வெங்கட் பிரபுனா அந்த டைரக்ஷன் டீமே வந்து மானிட்டர் கிட்ட உட்காந்துருக்கோம். சிரிக்கிறது எனக்கு கேட்கும். பட் அந்த கம்ப்யூட்டர் சரி பண்ணிக்கிட்டே சவுண்டுக்கு கேட்கும். எனக்கு சிரிப்பு அடக்கிட்டு நான் நடிக்கணும், டைலாகை முடிக்கணும். சம்யுக்தாவும் சிரிப்பு அடக்கிட்டு இருக்கணும். 2 பேரும் கேமரா இருக்காங்க. ஜேபி சார் கூட பேக் ஃபேஸில் வந்துடும். ஐயோ, ஒரு டைம்லாம் சிரிச்சிட்டேன். நான் சைலண்டாக டேக் முடிச்சுட்டு எல்லாரும் சிரிங்க. அது டேக் போகும்போது சிரிச்சு எனக்கு சிரிப்பு வருது அப்படின்னு. ஸோ ஒரு ஐ திங்க் ஒரு 4 டேக்ஸ் போகணும்னு நினைக்கிறேன். we were enjoying such a good fun. அது ஷூட் பண்ணும்போது சிரிச்சு பயங்கரமாக என்ஜாய் பண்ணி எடுத்த படம் இது. நான் இந்த மாதிரி எந்த படமும் இவ்வளோ என்ஜாய் பண்ணி சிரிச்சுக்கிட்டேலாம் அப்படி எடுத்ததில்லை. சரி, இப்போ நீங்க வந்து எல்லாமே வந்து ஒரு 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 பாய் நெக்ஸ்ட் டோர் இதுலயும் அப்படிதான் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. பாய் நெக்ஸ்ட் டோர் இந்த மாதிரி தான் தெரியுது. பாய் நெக்ஸ்ட் டோர் கொஞ்சம் வேற மாதிரி ஒரு பாயா இருக்கிற மாதிரி தான் தெரியுது. மன்மத பாய் அதான். பட் ஆனா அது எல்லாமே வந்து கொஞ்சம் ஓப்பனா. இதுக்கு ஏதாவது உங்களுக்கு ஏதாவது ஷையா இருந்தது? அப்போ வந்து ஒரு 4 பேர் முன்னாடி கிஸ் பண்றது இந்த மாதிரி ஒரு சீன்ஸ் வந்து இருக்கும்போது ஷையா இருந்ததா, இல்லைன்னா வந்து அது ஈஸியா பிரேக் பண்ணிட்டீங்களா? சர்ப்ரைசிங்லி ஷையா இல்ல. நானுமே ஷையாலாம் இருக்கும்னு நினைச்சேன். ஏன்னா இன்னொரு சீன் மாதிரி தான் நான் ட்ரீட் பண்ணேன். ஜஸ்ட் லைக் எனி அதர் சீன் இந்த சீனை ட்ரீட் பண்ணேன். அண்ட் ஆல்சோ இந்த கிஸ்ஸிங் சீன்லாம் பண்ணும்போது நிறைய டெக்னிக்காலிட்டிஸ் மைண்டில் ஓடும். நீங்கள் நினைக்கிற மாதிரி கிஸ் பண்ணுங்க, நான் ஷூட் பண்ணிக்கிறேன் அப்படிலாம் இல்லை. லைட் வாங்கணும், இங்கே வந்து தெர்மாகோல் பிடிச்சிட்டு போய் கீழே ஒருத்தர், இது மாதிரி ஒரு 50 பேர் இருப்பாங்க. நிறைய டெக்னிக்காலிட்டிஸ் இருக்குது. ஸோ அது வந்து இதெல்லாமே மைண்டில் வச்சு நீங்கள் பண்ணணும். மைண்டில் வச்சு பண்ணி இது எதுவுமே இல்லாத மாதிரி அதை நடிக்கணும். an actor has to remember the lines so much that it has to look like he's forgotten it அப்படின்னு சொல்லுவாங்க. மறந்த மாதிரி தான் இந்த டைலாக் நான் பேசணும். இப்போ நான் சீனில் எடுக்கிறீங்கன்னா அந்த 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 டைலாகை வந்து நான் மேபி 2 நாள் கூட ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கலாம். பட் நான் சொல்லும்போது உங்களுக்கு வந்து எப்படி இருக்குன்னா டக்குன்னு நான் இப்போ சொல்கிறேன் அப்படின்னா கன்வின்சிங்காக நான் பண்ணணும். ஸோ அதே மாதிரி தான் இதுவும். இதெல்லாம் நான் லைட் பார்க்குறேன்ப்பா, நான் மார்க் பார்த்துட்ருக்கேன், இது இல்லாத மாதிரி நேச்சுரலாக பண்ணணும். ஸோ அது நிறைய டெக்னிக்காலிட்டிஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு இந்த ஆக்வர்ட்னஸ்க்கான மைண்ட் ஸ்பேஸ் இருக்காது. இவங்க என்ன அதெல்லாம் எப்படி இதை கிராக் பண்ணலாம், எப்படி இந்த சீனை நல்லா பண்ணலாம், இதில் போயிடும் மைண்டு. ஸோ நிறைய பேர் அந்த கமெண்ட் தான் நிறைய வந்து நினைக்கிறேன். வாழ்றாயா கரெக்டாகவே வாழ்றாயா அப்படிலாம் நானும் படித்து சிரிச்சுட்டு. ஸோ இப்போ 2 பேருமே வந்துட்டு ரொமான்ஸ்லியாக இருக்கட்டும், இல்லை ஒரு கிஸ்ஸிங் சீனுமே ஃபார்ம் பண்ணும் போது இல்லை எந்த ஒரு இன்ஹிபிஷன், நீங்கள் சொன்ன மாதிரி எந்த ஒரு இன்ஹிபிஷன் இல்லாமல் தே ட்ரீட் லைக்
இது ஒரு சீன் அப்படின்ற மாதிரி நீங்க யார்கிட்ட இருந்து அந்த இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்கிட்டீங்க? ஐ கெஸ் கமல் சாரும் பல ஹாலிவுட் படங்களும். ஹாலிவுட் படங்க. அண்ட் டைட்டிலுமே வந்துட்டு நீங்க தான் சஜஸ்ட் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு வெங்கட் பிரபு சார் சொன்னாரு, மன்மத லீலை எப்படி சொல்லிட்டு. ஸோ அது எப்படி உங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு? ஃபர்ஸ்ட் டைம் பிடிச்ச படம் அது ஒரிஜினல். ஓகே, கமல் சார் எடுத்து 70s வந்த படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பயங்கர ஃபார்வர்டா இருக்கும். 70sலயே இந்த மாதிரிலாம் படம் எடுத்தீங்களா? கேபி சார், நோ வண்டர் கேபி சார் எடுத்த படம். எப்பறம் அதை அந்த டைமில் எப்படி இதை எடுத்தீங்க அப்படின்னு எனக்கு தோணிட்டு இருந்தது. அண்ட் இந்த படத்துக்கு வந்து எனக்கு அந்த படம் பிடிச்சதுனால டக்குன்னு அது தோணுச்சு. அண்ட் இந்த படம் இட்ஸ் அபவுட் மன்மதன். அதை நம்ம வேறு ஏதாவது டைட்டில் வச்சு அவங்க வந்து ஒரு குடும்ப படம் நினச்சி வந்து தேவையில்லாமல் வேற ஒரு எக்ஸ்பெக்டேஷனை கிரியேட் பண்ணி அப்படி பண்ணாம. பார்த்தீங்களா? பார்த்தேன். குடும்பங்கள் கொண்டாடும் படம், பெண்கள் கொண்டாடும், எங்கட ஆண்கள் கொண்டாடும் படம் வந்துடுச்சு. ஸோ இந்த டைட்டில் வந்து கரெக்டான எக்ஸ்பெக்டேஷனை செட் பண்ணும். மன்மத லீலைனா என்ன இருக்குன்னு யாரை கேட்டாலும் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வருது இல்லை? ஸோ அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ்க்கு இந்த டைட்டில் ரொம்ப முக்கியமாக இருந்தது. இன்னொரு ஒரு நம்ம மன்மதன்ல இருந்தும் நம்ம அந்த ஃபார்மேட் எடுத்துருக்கோம். சிம்பு சார் அவரும் சொல்ல வேணாம். எனக்கு இன்னும் என்ன ஞாபகம் இருக்குன்னா, ஸ்கூல் 10th ஸ்டாண்டர்ட் நினைக்கிறேன் மன்மதன்லாம் ரிலீஸ் ஆகும்போது. அப்போ போயிட்டு தியேட்டருக்குள்ள விடல, அதே சர்டிஃபிகேட் அந்த டைம்ல. ஓகே, ஆமா, தேவி தியேட்டர் நினைக்கிறேன். ஸோ விடல, அதுதான் ஞாபகம் இருக்க போகுது. யாராவது இப்போ ஃபியூச்சர்ல வந்து வருவாரு வந்து சொல்ல போறாங்க. தியேட்டர்ல விடல, அப்புறம் போயிட்டு நாங்க வேற தியேட்டர்ல போய் பார்த்துட்டோம். காமதேவன் நினைக்கிறேன், ஏதோ ஒரு தியேட்டர்ல போய் பார்த்துட்டோம், மன்மதனை பார்த்துட்டோம். பட் யா, அந்த ஞாபகம் தான் வந்து. ஓகே, இப்போ வந்து என்கிட்ட கொஞ்சம் குயிக்கான ரேபிட் ஃபயர் இருக்கு. எந்த ஒரு செலிபிரிட்டியை வந்து இவங்க கொஞ்சம் மன்மதன் அப்படின்னு நீங்க வந்து சொல்லலாம்? கமல் சார். ஓகே, நீங்க ஒரு ஹீரோவை டைரக்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா யாரை சூஸ் பண்ணுவீங்க? என்ன காரணம்? என்னதான் டைரக்ட் பண்ணி நினைக்கிறேன். நான் இப்போ கதையில ஆரம்பிச்சிருக்கீங்களா? எழுதி அதுல எல்லாமே நான் தான் இருக்க மாதிரி தான் வருது. அது என்னன்னே தெரியல, ஆக்டரா இருக்கனால என்னன்னு தெரியல. சரி, மேபி அதாவது வேற சான்ஸ் கொடுங்களேன் அப்படி சொல்லிட்டு. கமல் சார் நடிக்கணும்னு ஆசை, டைரக்ட் பண்ண ஆசை முடியாது. அஜித் சார். அஜித் சார் பண்ண ஏதாவது கூலான ஃபிலிம் பண்ணலாம். ஓகே, உங்களுக்கு நிறைய பிக்கப் லைன்ஸ் கண்டிப்பா வந்திருக்கும். நிறைய பேர் உங்களுக்கு ப்ரப்போஸ்லாம் பண்ணியிருப்பாங்க. என்ன அஷோக் நீங்களே இப்படி சொல்றீங்க? பிக்கப் லைன்ஸ் தான் விமன் எங்க சொல்றாங்க. நான் இப்போ ஒன்று சொல்லட்டு மாட்டேன்னா, லவர்ஸ் ஃபர்ஸ்ட் சைட்ல நம்பிக்கை இருக்கா? இல்லை நான் வேணா திருப்பி போயிட்டு இருக்குமா? நல்லா இருக்குங்க, நல்லா இருக்கு, இது கேட்டிருக்கேன், பட் நல்லா இருக்கு. சரி, யாருமே சொன்னது இல்லையா உங்க மேல பிக்கப் லைன்லாம் சொன்னது? மன்மதன் ஆர் மாநாடு, எது நீங்க சூஸ் பண்ணுவீங்க? For what reason? நடிக்கிறதுக்கா இல்ல பார்க்கிறதுக்கு? எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம்? அவ்வளவுதான். மன்மதன் இல்லை. மன்மதன், சாரி, மன்மதனா மாநாடாவா? சரி, மன்மதன் இல்லையான்னு கேட்டீங்க. எப்படிலாம் ப்ரொமோஷன் பண்ண வேண்டியது. இப்போ வந்து இந்த படத்தை வந்து எல்லாரும் வந்து ஜென்ரலா கமெண்ட் பண்ணும்போது பாக்குறோம், இது கில்மா படமா இருக்கு சார் அப்படி சொல்லிட்டு, அதுக்கு என்ன பதில் சொல்றீங்க? கில்மா படம் இல்லை. கில்மா படம் இல்லை. குழந்தைகள் இல்லாம ஃபேமிலி ஆடியன்ஸ் அண்ட் கேங்கா பசங்க பெண்கள் எல்லாரும் போய் பார்த்தா ரொம்ப என்ஜாய் பண்ணலாம். எந்த சீனுக்கு நிறைய ரீடேக்ஸ் எடுத்தீங்க? அதுவும் நிறைய பேர் கேட்டிருப்பாங்கல்ல. கிஸுக்கு பெருசா வாங்கலங்க, 2-3 பேர். அப்போ அந்த லாஸ்ட் சீன் தான் நினைக்கிறேன், கேட்ரிஜுக்கு பெருசா வாங்கல. யூஸ்வலா நான் தான் வந்து டார்ச்சர் பண்ணுவேன் டேரக்டரை. 1 more போலாம். நிறைய ஆக்டர்ஸ் கம்ப்ளைண்ட் பண்ணி கேட்டிருக்கேன், இப்போ எவ்வளோ 1 more கேட்குறப்ப அவரு சும்மா 1 more கேட்கு. பட் நான் வந்து டார்ச்சர் பண்ணுவேன். அவங்க சொல்லுவோம், எங்கே பண்ணுவோம், ஏய் நல்லா இருக்குடா, நான் ப்ளீஸ் தான் இன்னும் பெட்டரா பண்ணுறேன், இன்னும் ஒன்னே டார்ச்சர் பண்ணுவேன். அவர் கொடுத்துருவார், சரி போ. 3 ஹீரோயின்ஸ் இருக்காங்க, யார் கூட வந்து நல்ல கெமிஸ்ட்ரி ஒர்க் ஆயிருக்குன்னு நினைக்கிறீங்க? எங்களுக்கு யாரை பிடிக்க சான்ஸ் இருக்கு, யார் கூட பிடிக்க சான்ஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்க? டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் பர்சனாலிட்டி. நிறைய பேர்த்துக்கு ஸ்மிருதி பிடிக்கலாம், நிறைய பேர்த்துக்கு சம்யுக்தா பிடிக்கலாம், நிறைய பேர்த்துக்கு ரியா பிடிக்கலாம். அது அவங்கள பொறுத்து தான். ஆக்சுவலாக 3மே வெரி டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ். அண்ட் சம்யுக்தா அண்ட் ரியா ஹேவ் மோர் நிறைய ஸ்க்ரீன் டைம் இருக்குது, ஸ்க்ரீன் டைமாக இருக்குது. பட் ஸ்ருதி ஹேஸ் இஸ் ஒண்டர்ஃபுல் ஒன் சீன், சூப்பராக இருக்கும். ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் யூ. உங்களோட லைஃப்பில், காலேஜ் லைஃப்ல, ஸ்கூல் லைஃப்ல, எதுவும் உங்களோட லைஃப்பில் இந்த படத்தில் வர இந்த கேரக்டர் மாதிரி யாரையாவது பார்த்துருக்கீங்களா? இன்னும் சீரியஸாக சொல்கிறீங்க, நீங்கள் கேட்ரிட்ஜ் மாதிரி பார்த்துருக்கேன். அப்புறம் அடுத்து போவீங்க.
இல்லைன்னா யாரு எங்க நான் ஜேபி சார் எத்தனை கையை மணிக்கு? கட்டி இல்ல நான் ஜேபி சார் கை கட்டி இப்படியே பாப்பேன் அவங்கள. பாத்துருக்கேன் 3 பேர்த்தையுமே பாத்துருக்கேன். 3 கேரக்டர்ஸுமே பாத்துருக்கேன். அந்த 3 சொல்லல, உங்க கேரக்டர் மாதிரி. என் கேரக்டர் இந்த கேரக்டர் பொறுத்த வரைக்கும் எல்லா ஆண்களும் ஏதோ ஒரு பாயிண்ட்ல கரெக்ட் ஆயிடுவாங்க. இது வந்து 100% கேரண்டி. ஓகேவா? அதனால நானும் எனக்கு நிறைய கனெக்ஷன்ஸ் இருக்கு. ஸோ யா ஓகே சூப்பர், முடிஞ்சது ரேபிட் ஃபயர். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். எப்போதும் உங்களை பார்க்கும்போது அந்த பாசிட்டிவ் எனர்ஜி வந்து நீங்கள் வந்து கொடுத்துட்டே இருப்பீங்க. அது எப்பவுமே வந்து என்னால் ஃபீல் பண்ண முடியும். தேங்க்யூ. அண்ட் மன்மதலிலேக்கும் பெஸ்ட் விஷஸ். அடுத்தடுத்து படங்கள் நீங்க எப்போ பண்ணும்போது பார்க்க போறீங்க? நான் இப்போ ஃபர்ஸ்ட் ஏப்ரல் 1 அன்னைக்கு பார்த்துடுறேன். அந்த டேட் எஸ்டாப்லிஷ் ஆகுது கேட்டது. ஏப்ரல் 1 பாக்குறீங்க, அதான் ஃபர்ஸ்ட் டே. சோ ஏப்ரல் 1 அன்னைக்கு ரிலீஸ் ஆகுதா? ஏப்ரல் 1 அன்னைக்கு மன்மதலிலே ரிலீஸ் ஆகுது. எல்லாரும் தியேட்டர்ல போய் பாருங்க. ஃபூல் ஆக மாட்டீங்க, யூ வில் என்ஜாய். அப்படி சொல்லிடலாமா? ஏப்ரல் 1 ரிலீஸ் ஆனாலும் the film won't fool you. யுத்தத்தை தேடிக்கிட்டு ஆயுதம் தனக்குத்தானே வரும். பாக்யலட்சுமி திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 8:30க்கு உங்கள் விஜயில்.